ஓம் சுபம் பவது கல்யாணி ஆயுராரோக்கிய சம்பதா மம சத்ரு விநாசாய தீபஜ்யோதி நமோஸ்துதே மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுபத்னீ ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். ஏப்பா அன்னைக்கு என்னமோ இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன் போறேன்னு சொன்னேன். இப்ப திடீர்னு தீபத்தை ஏத்திட்டு திருவிழாவை நடத்த போறேன்னு சொல்றேன். உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையாப்பா. சொல்லான்னு தான் போனேன், ஆனா என்னால முடியலண்ணே. பிறந்ததுலேருந்தே நான் ஒரு அனாதை. எனக்குன்னு சொந்தம் கிடையாது. இப்போ பாட்டின்னு ஒரு புது சொந்தம் கிடைச்சிருக்க. அவங்க என் மேல காட்டுற பாசத்துக்கு என்னால செய்ய முடிஞ்சது இந்த திருவிழாவை நடத்தி காட்டுறதா. அதுல அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம்தான் நான் அவங்களுக்கு செய்யற கைமாறு. என்னண்ணே கல்ல உருட்டிட்டு வரீங்க? யாரையோ அடிக்கணும் போல கை பரபராங்குது. என்னப்பா அப்படி பாக்குற? இவ பேர் பார்வதி, கோயில்ல வேலை செய்யற கும்பகோணம் சண்முகநாதனோட பொண்ணு. இவ பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நம்ம வீட்டுலதான். திடீர்னு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்கறேன்னு அவங்க சித்தப்பா வந்து கூட்டிட்டு போனாரு. நல்ல வர அமையலையா. அதுக்குள்ளேயும் வடக்கு எங்கே கோயில்ல வேலைன்னு இவளை மறுபடியும் நம்ம வீட்லயே கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டான். சொந்தத்துல வேறையா இருந்தாலும் இவளு எனக்கு ஒரு பேத்தி மாதிரி தான்ப்பா. பார்வதி, இவன் தான் என் பேரன், அமெரிக்காவில இருந்து வந்திருக்கான். பாட்டி, இவர் எனக்கு தெரியும். ஏண்டி, நாங்களே இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தோம். உனக்கு எப்படி தெரியும்? அதான் பெரியம்மா சொல்லிச்சல, அதனால தெரியும். இல்ல பாட்டி, நான் ஏற்கனவே இவரை பாத்திருக்கேன். இது என்ன பாத்திருக்க? அதான் பெரியம்மா படிச்சு படிச்சு சொல்லுதல்ல, இவர் அமெரிக்காவில் படிச்சவருங்க. அப்புறம் எப்படி நீ பாப்ப? அக்கவுண்டன்ட், ஸ்டாப் த மவுத். அந்த பொண்ணு சொல்றத கேளியா? திஸ் இஸ் நைஸ் கேர்ள், ஐ லைக் வெரி மச். அதிங்க ஏன்டா கல்லால் அடிக்கிற? நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா, பேசிட்டு இருக்கிறமே தெரியல. நான்சென்ஸ். சி முடிச்சவைக்கு முக்கியமானவங்க பேசிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன வேலை? போடா. பாட்டி இவங்க என்ன பார்க்காத ஆளை பார்த்தேன்றாங்க. இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? சேச்சே, அப்படிலாம் இல்லப்பா. என்னமோ தெரியல, இன்னைக்கு தான் அப்படி பேசுறா. ஏ ராஜேஸ்வரி, பசியோட வந்திருக்கல்ல, போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பாடு கொடுப்போ. என்னடா மாசம் மாசம் நிக்கிறீங்க? மோட்டர் போட சொன்ன போடலையா? சார், எஸ் யூ லவ். டேய், எப்படா கண்டுபிடிச்ச? ஒரு வயசு பையன் தன்னந்தனியா கிணத்துக்குள்ள கள்ள தூக்கி போட போதே தெரியும் நீங்க லவ் பண்றீங்கன்னு. யூ பிரில்லியன்ட், ஐ லைக் யூ. பச்சே, அந்த பொண்ணுகிட்ட என் லவ்வை எப்படியாவது டெவலப் பண்ணி ஆகணுமே. ஷியூர், காதலுங்கிறது கான்ட்ராக்ட் வெள்ளம். கரெக்ட். இடையில பூந்து ஏன்னா தண்ணி குடிச்சிட்டா நான் அதனால உடனே சொல்லிருங்க. சொல்லிடலாம். அவன் மாட்டேன்னு சொல்லிட்டா என்னால தாங்க முடியாதேடா. அப்ப ஓரமா அப்படி தூங்குங்க. தூங்கவும் முடியாதேடா. அப்ப ஒண்ணு செய்யுங்க, உங்க அண்ணன்ட்ட சொல்லி இந்த காதலை கல்யாணம் பேசி முடிச்சிருங்க. நான்சென்ஸ், இடியட், ஃபூல், கண்டி ஃப்ரூட், இடியட். மனுஷனாடா அவன். லவ்னாலே அவனுக்கு பிடிக்காது. காதலிக்கிறவன் கண்டாலே காண்டு பிடிச்சி அடைக்கிறான். தட் மேன், திஸ் மேட்டர், நோ நோ. ஒரு ஐடியா. என்ன? நீங்களே உங்க அண்ணன் மாதிரி போய் லவ் சொல்லிருங்க. என்ன மேன் சொல்ற? சார், நீங்க தான் அண்ணன், நீங்க தான் தம்பி. உங்க அண்ணன் மாதிரி ட்ரெஸ் போட்டு போய் உங்க லவ் சொல்லுங்க. கரெக்ட். இந்த ஐடியா மட்டும் சக்சஸ் ஆகிட்டா உனக்கு நான் பெருசா செய்ய. லுக் தேர். பாரு, என்ன கணக்கு பிள்ளை? இந்த அநாத பய புள்ள என் தம்பி இருக்கானே, அவன் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? அந்த எடுப்பார் கைப்புள்ளை பத்தி நீ என்ன நினைக்கிற பேபி? என்னது பேபியா? சாரி, டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. என் பிரதரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனா? அவன் ஒரே ஜொல்லு. காலையில கோலம் போடுறதுல இருந்து ராத்திரி படிக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒண்ணு பண்ணுங்க, உங்க கையிலேயே அவனுக்கு விஷத்தை கொடுத்து கொன்னிடுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது. என்ன இவ சட்டீஸ்வரன் எலி மாதிரி என்ன டீல் பண்றா? ஹலோ மேடம், ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாப் வெயிட். என்ன? ப்ளீஸ் அந்த சாரை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல
அந்த வெட்டி பயல பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்களே சொல்லுங்க பெரியவரே. என்ன இந்த வாரு வாடுறாளே? நீங்க இல்லாத வாழ்க்கையை அவனால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்றான். ம், அந்த மடையன் தான் நினைக்கிறானா? அதுக்கு நீ ரெக்கமெண்ட் வரியா? கொளுத்திடுவேன், ஜாக்கிரதை. நல்ல வேளை எவனும் பார்க்கல. யோ, இங்க வாயா. இங்க வாயா. வரும். என்னக்கா சொல்றீங்க? மனுஷனாயா அவன்? எவனும் உன் அண்ணன். அவன் எல்லாம் கணக்கு பிள்ளையா? அவன் கணக்கு பார்த்தா அரண்மனை உருப்பிட்ட வந்துதான். இப்ப என்ன செய்யலாங்கிறீங்கக்கா? பேசாம அந்த ஆளை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடு. அக்கா சொன்னதை செய், தப்பில்ல. அவனை கொன்னாதான் நீ உருப்பிடுவ. அக்கா நல்ல ஐடியா சொல்லிட்டு போறீங்கக்கா. ஓகே ஓகே, அதே ஃபாலோ பண்ணிக்கோ. ஐ ஃபாலோ அக்கா. உன்னை காதலிச்ச பாவத்துக்கு எங்க குடும்பத்தையே கொளுத்த பாக்குறீங்க. சார் என்ன ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? எஸ். அப்படி ஒர்க் அவுட் ஆனா எனக்கு பெருசா செய்யணும்னீங்களே, அதை செய்யுங்க. செய்யறேன். செய்யுங்க. பார்வதியை நான் இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு. தெரிஞ்ச பொண்ணுகிட்ட தெரியாத மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட, அந்த பொண்ணு உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு தானப்பா. தனியா பார்த்து நிலைமை எடுத்து சொல்லு, அது புரிஞ்சுக்குது. பாரு, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். மூளை சரியில்லாதவ கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? பாரு, உனக்கே தெரியும் நான் எப்படியாவது அந்த கோவிலை முடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பாட்டிக்கிட்ட படம் வாங்கி தரேன்னு இந்த கணக்கு புள்ள கூட்டு வந்த இடத்துல நான் பேரனாவே நடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிப்போச்சு. இந்த உண்மையை நான் பாட்டிக்கிட்ட சொல்லவும் முடியாம அவங்க பேரனா நடிச்சுக்கிட்டு என் மனசுக்குள்ளேயே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் நான் நம்பணுமா? என்ன நீ நான் உண்மையை சொல்றேன், நீ நம்ப மாட்டேங்கிற. நான் தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல ஒருத்தர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அது எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியணும் புரியாம நான் இங்க நிக்கிறேன். அதான் ஆம்பளைங்களுக்கு இருக்கிற அழகே மனசுல இருக்கிறது பட்டுன்னு வெளியில சொல்றதுதான். ஆமாமா, பட்டுன்னு சொல்லிட வேண்டியதா. ஆனா அப்படி சொல்லியும் புரியலனா உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனா புரிஞ்சவங்க புரியாத மாதிரி நடிச்சா அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? புரியாதவங்களுக்கு புரியற மாதிரி நீங்க தான் எடுத்து சொல்லணும். ஏன் நம்ம மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட கூட நம்ம மனசை புரிய வைக்கணுமா? அவங்களுக்கா புரியாதா? இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு. ஹலோ பிரதர், என்னாச்சு? எங்க ஆட்டுக்குள்ள லவ் டெவலப் ஆகிடுச்சு. புரியலையே. எனக்குள்ள ஒரு மின்னல் பளிர் பளிர்னு மின்னிருச்சு. என்ன சொல்றீங்க? கிட்டவா? நான் தான் அம்மா உங்கள் மாசிகன் மகன் என்பது. நான் தான் அம்மா உங்கள் மாசிகன் மகன் என்பது. மாசிகன் மகன் என்றால் பெயர் என்ன சொல்? மாசிகன் மகன் என்றால் பெயர் என்ன கூர்? நான் தான் அம்மா முத்து வீரன். ஓ, நல்ல பேராச்சே. உங்கள் சொல் மகிழ்வாச்சே. அட, நல்ல பேராச்சே. உங்கள் சொல் மகிழ்வாச்சே. இனிதாக பாடுவேன். அப்படிதான் ஏறி பாடு ராஜா. எது மேல ஏற சொல்றீங்க? அட, ராஜபாட்டு சொல்றேன்ப்பா. என்னதெல்லாம்? திருவிழா ஆரம்பிச்சாச்சுல்ல, இனிமே நம்ம வீட்டுல டெய்லி ஏகாதேசி தான். யாரும் தூங்கப்படாது. பாட்டு கச்சேரி கூத்து கும்மாளம் ஜே ஜேன்னு நடக்கும். மழை வந்துருச்சு, ஓடியாங்க. ஐயய்ய, என்னப்பா இது? தூக்கம் வராம இருக்கிறதுக்கு தான் கூத்து பார்த்தோம். மழை பெஞ்சு எல்லாத்தையும் கெடுத்து பிடிச்ச. இப்ப எப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கிறது? அத்தை, தீபிகா பாட சொல்லுங்க, ரொம்ப நல்லா பாடுவா. பாட சொல்லுங்க. இதையே சாக்கா வச்சு இப்படியே ஓடி போயிடுறேன். சும்மா இல்ல.
அண்ணே நான் பாடுறேன் அண்ணே. ஊருக்குள்ள யாருமே தூங்க மாட்டாங்க. நீ கொட்டாவி விட்டாலே ஊருக்குள்ள யாரும் தூங்க மாட்டாங்க. இதுல பாட்டு வேறயா? டேய் சும்மா சரி, நான் பாடுறேன்.